ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் உனக்கு வருத்தம் தானே கூடும். அம்மாதிரியான சூழ்நிலையில் நீ விலகி விடுவதுதான் உனக்கு உத்தமம். அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுதான் உன்னுடைய பலம். உன் வாழ்க்கையில் எதிரியால் மரண அடி விழுகிறது என்றால் உனக்கே தெரியாமல் உன் அருகில் ஒரு துரோகி இருக்கிறான் என்று அர்த்தம். நீ தவறுகள் செய்ய பலரும் உனக்கு உதவுவார்கள். ஆனால் அதிலிருந்து நீ மீண்டு வர உன் அறிவும் மனமும் மட்டுமே உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த உலகத்தை பார்வையில் பார்க்கும்போது அது மிக அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அதுவே நீ பழகித்தான் பாரு, இந்த உலகம் போலி என்று உனக்கு தெரிய வரும். பொறுமையாக இரு. தாமதங்கள் ஆனாலும் நான் உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை செய்வேன். என் மேல் நம்பிக்கை கொள். இடைவிடாமல் பெய்யும் மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்போதும் கொடையாக நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை எப்போதும் மறவாதே. உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு. அம்மாதிரியான ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் இணையும் நேரம் வந்தாயிற்று. பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் உனக்காக சுபமாக்கி தருகிறேன். நான் உன்னிடம் பொய் கூற மாட்டேன். என் வார்த்தை மீது எவன் நம்பிக்கை கொள்கிறானோ அவன் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை கொள்ள அவசியமே இல்லை. என்னை நம்பு. என்னை நம்பாமல் இருந்தால் உனக்குத்தான் நஷ்டம். பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த எண்ணான 717 என்ற எண்ணை தொட்ட உனக்கு இன்னும் 7 நிமிடத்தில் உனக்கு வேண்டியது நீ யோசிக்காமலேயே வந்து சேரும். வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல அற்புதங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.